உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அனைத்து அரசாங்க இலாக்காக்களிலும் சமய அதிகாரிகள் நியமனமா? அடிப்படையற்ற குற்றச்சாட்டாகும். அரசாங்கத்தின் அனைத்து இலாக்காக்களிலும் ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய சமய மேம்பாட்டு இலாக்காவின் அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக சமய அமைப்பு ஒன்று கூறியுள்ள தகவலில் உண்மை இல்லை என்று அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபட்சேல் இன்று விளக்கமளித்துள்ளார். இந்து, கிறிஸ்துவ, பௌத்தவ, சீக்கிய மற்றும் தாவிசம் சமயத்தவர்களை பிரதிநிதிக்கும் மலேசிய சர்வ சமய ஆலோசனை மன்றத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கை தவறான புரிதலை ஏற்படுத்தியுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபமி ஃபட்சேல் தெரிவித்தார். எந்தவொரு அரசாங்க இலாக்காவிலோ அல்லது அமைச்சிலோ புதிதாக ஜாக்கிம் அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை. அதேவேளையில் தற்போது அந்த இலாக்காக்களில் உள்ள ஜாக்கிம் அதிகாரிகள் முன்பு நியமனம் செய்யப்பட்டவர்கள் ஆவர் என்று ஃபமி விளக்கம் அளித்துள்ளார். அரசாங்க இலாக்காக்களில் ஜாக்கிம் அதிகாரிகளை நியமிக்கும் கொள்கை என்பது முன்பு 2006 மற்றும் 2007 உள்ள அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவாகும். இப்போது அந்த நடைமுறை இல்லை என்று அமைச்சர் விளக்கினார். அரசாங்க இலாக்காக்கள் அனைத்திலும் இஸ்லாமிய சமய அதிகாரிகளை பணிக்கு அமர்த்தும் திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வரும் இந்து, கிறிஸ்துவ, பௌத்த, சீக்கிய மற்றும் தாவிசம் சமயத்தவர்களை பிரதிநிதிக்கும் மலேசிய சர்வ சமய ஆலோசனை மன்றத்தை பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் முகமது நயீம் முக்தார் வரும் வெள்ளிக்கிழமை சந்திக்கவிருக்கிறார். ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய சமய மேம்பாட்டு இலாக்காவின் அதிகாரிகள் அரசாங்க இலாக்காக்களில் நியமிக்கப்பட்டிருப்பதை அந்த சமய மன்றம் கடுமையாக எதிர்த்து வருகிறது. இவ்விவகாரம் தொடர்பில் அந்த மன்றத்தின் பொறுப்பாளர்களை அமைச்சர் சந்திக்கவிருப்பதாக இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அரச மலேசிய கடற்படையின் பயிற்சி அதிகாரி ஜே சூசே மாணிக்கத்தின் மரணம் வெப்ப தாக்குதலால் ஏற்பட்டதாகும் என்று மருத்துவர் ஒருவர் கொல்லம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் அளித்தார். லுமுட் இராணுவ மருத்துவமனையின் 96வது ஆபத்து அவசர பிரிவின் தலைவரான 48 வயது கர்னல் டாக்டர் நெக் முகமது நூர் நெக் அமீன் கூறுகையில், இதற்கு முன்பு இராணுவ பயிற்சிகளை கையாண்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவுக்கு தாம் வந்ததாக குறிப்பிட்டார். கடந்த 2018 ஆண்டு மே 19ஆம் தேதி சூசே மாணிக்கம் மருத்துவமனைக்கு தூக்கி வரப்பட்ட போது அவர் சுய நினைவு இழந்த நிலையில் இருந்தார். பேச்சு மூச்சு எதுவுமின்றி, நாடி துடிப்பின்றி காணப்பட்டார் என்று எதிர்த்தரப்பின் 7வது சாட்சியான கர்னல் டாக்டர் நெக் முகமது நூர் இதனை தெரிவித்தார். சூசே மாணிக்கம் மரணம் தொடர்பில் கடற்படை அதிகாரிகள், மலேசிய இராணுவப்படை, தற்காப்பு அமைச்சு உட்பட 11 தரப்பினருக்கு எதிராக அவரின் தந்தை எஸ் ஜோசப் தொடுத்துள்ள மான நஷ்ட வழக்கில் அரச மலேசிய கடற்படை சார்பில் சாட்சியம் அளிக்கையில் அந்த மருத்துவர் மேற்கண்டவாறு கூறினார். கிளாந்தான் தும்பாட்டில் கடத்தல் நடவடிக்கைக்கு பாதுகாப்பு அளித்து துணை நின்றதாக நம்பப்படும் அரசாங்க அமலாக்க ஏஜென்சியின் உதவி இயக்குனர் மற்றும் 5 அமலாக்க அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6 நபர்களையும் விசாரணைக்கு ஏதுவாக தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM இன்று பெற்றுள்ளது. கடத்தல் நடவடிக்கையை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு சந்தேக பேர் வழியும் மாதந்தோறும் 5000 வெள்ளி முதல் 10,000 வெள்ளி வரையில் கடத்தல்காரர்களிடமிருந்து லஞ்சமாக பெற்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டின் தேசிய விமான நிறுவனமான மலேசியா ஏர்லைன்ஸின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு தேவையான ஏற்புடைய நடவடிக்கைகளை எடுப்பதில் அரசாங்கம் கடப்பாடு கொண்டிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் மலேசியா ஏர்லைன்ஸ் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. தற்போது பலரின் விவாத பொருளாக மாறியுள்ள மலேசியா ஏர்லைன்ஸை பாதுகாப்பதற்கும் அதனை மீட்சி அடைய செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் உறுதி அளித்தார். மியான்மரில் மனித வர்த்தகத்தில் தாமும் தனது கணவரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக மாஃபியா கும்பலை போல் சித்தரிக்க வேண்டாம் என்று முன்னாள் பிரதமர் துறை துணை அமைச்சரும் முன்னாள் பாலிங் எம்பியுமான டத்தோ டாக்டர் மஷிதா இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். தங்களுக்கு மாஃபியா கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதை அந்த முன்னாள் பெண் துணை அமைச்சர் வன்மையாக மறுத்துள்ளார்.
மனித வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பதைப் போலவும் பஹாங் சுல்தானுடன் அவயங்கள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பதைப் போலவும் தொடர்புபடுத்தி எடிசி சியாசத் செய்தி வெளியிட்டிருப்பதைக் கண்டு தாம் அதிர்ச்சிக்குள்ளானதாக டாக்டர் மஷிதா இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பஹாங் சுல்தானை சந்தித்த படம் தீய நோக்குடன் பிரசுரிக்கப்பட்டதாகும், அது அவதூறான குற்றச்சாட்டாகும் என்று அவர் விளக்கினார். மியான்மரில் மனித வர்த்தகம் தொடர்பாக மலேசியாவின் பெண் அரசியல்வாதியிடமும் அவரின் கணவரிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். இந்த மனித கடத்தல் சம்பவம் தொடர்பில் கட்டுரை ஒன்றை வெளியிட்ட இந்தோனேஷியாவைச் சேர்ந்த வலைப்பதிவாளர் ஒருவரிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக ஐஜிபி குறிப்பிட்டார். இந்த மனித வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் சில தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளையும் போலீசார் ஆராய்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மியான்மரில் மனித வர்த்தகத்தில் அரசியல்வாதியும் அவரின் கணவரும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் விசாரணை நடத்தும்படி கோரிய மலேசிய அனைத்துலக சமூக மனிதாபிமான அமைப்பு ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் அண்மையில் புகார் அளித்திருந்தது. MVSK யுனைடெட் யூனிவர்ஸ் புரொடக்ஷன் ஏற்பாட்டில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி சனிக்கிழமை சிங்கப்பூர் ஃப்ளையர் 30 ரஃபல்ஸ் அவென்யூ சிங்கப்பூர் பிலிம் இவெண்ட் ஹாலில் 2024ஆம் ஆண்டிற்கான அனைத்துலக ஆசிய இந்திய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாடலிங் போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. MVSK யுனைடெட் யூனிவர்ஸ் புரொடக்ஷன் இயக்குனரும் தலைவருமான கிருஷ்ணகுமார் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த மாடலிங் கிராண்ட் ஃபைனல் போட்டியை அதிகமானவர்கள் கண்டு களித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கிருஷ்ணகுமாரின் சிறப்பு அழைப்பை ஏற்று மலேசியாவின் வம்சம் கருவுறுதல் நிலையமான வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யா அழகிரிசாமி இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். திருமணம் ஆகாத மாடலிங் துறையைச் சேர்ந்த பெண்கள் இந்த வயதில் மாதவிடாய் பிரச்சினை தொடர்பான போதுமான விழிப்புணர்வை கொண்டிருக்கவில்லை என்றால் நாளை திருமணம் ஆன பின்னர் கருவுறுதலில் பிரச்சனையை எதிர்நோக்கக்கூடும் என்று டாக்டர் சத்யா நினைவுறுத்தினார். வருமுன் காப்போம் என்பதற்கு ஏற்ப தங்களின் வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினின் பயன்பாட்டை அறிந்து அதனை வாங்கி பயன்படுத்த தொடங்குவார்களேயானால் பல்வேறு உடல் உபாதைகளை தடுக்க முடியும். இதனை மாடலிங் துறையில் ஈடுபட்டுள்ள பெண்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று டாக்டர் சத்யா வலியுறுத்தினார். அதாவது நிறைய பேருக்கு இங்க வந்து வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருக்கிறீங்க டிக்டாக்ல. நான் தான் அது. ஸோ அதாவது நம்ம கடந்த 7 வருஷமாக தம்பதிகள் திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு நம்ம த்ரூ அவுட் மலேசியா ஃபெர்டிலிட்டி அவேர்னஸ், இந்த ஃபெர்டிலிட்டி அவேர்னஸ்க்கும் இந்த நம்ம நடத்துற இவனுக்கும் என்ன சம்மதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்திருக்கிற இவ்வளவு லேடிஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாதவிடாய் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதவிடாய யாருமே பெரிய அளவுல கருதுறது இல்ல. சோ எவ்வளவு தூரத்துக்கு இந்த பியூட்டி இன்னைக்கு நீங்க வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் வச்சிருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில். பட் இந்த மிஸ்ஸா உள்ளவங்க நாளைக்கு மிஸ்ஸஸ் ஆகலாம். ஆனா இந்த மிஸ்ஸஸ் ஆக போற கட்டத்துல இந்த மாதவிடாய யாருமே இந்த ஏஜ்ல கருதலைன்னா நாளைக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூக்கு தான் நீங்க வருவீங்க. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இந்த ப்ராடக்ட் அம்பாசடர் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இந்த ப்ராடக்டோட அம்பாசடர். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்மளோட பேனர் அங்க இருக்குது. ஸோ ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, இதோட நன்மையை நீங்க அடைவீங்க. ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினின் கௌரவ தூதராக விளங்கும் பிரபல நடிகை லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை இவ்வாண்டு இறுதிக்குள் மலேசியாவிற்கு வரவழைக்கவிருக்கும் திட்டத்தையும் தங்கள் நிறுவனம் கொண்டுள்ளதாகவும் இது அவரின் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் என்றும் டாக்டர் சத்யா குறிப்பிட்டார். முன்னதாக இந்த மாடலிங் நிகழ்விற்கு தம்மை அழைத்து உரிய கௌரவிப்பை வழங்கிய MVSK யுனைடெட் யூனிவர்ஸ் புரொடக்ஷன் இயக்குனர் கிருஷ்ணகுமார் அவரின் குழுவினர் தம்மை அழைத்து வந்த செல்வமேரி ஆகியோருக்கு டாக்டர் சத்யா தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பெருநாள் மற்றும் விழா காலங்களில் தீபகற்ப மலேசியாவிற்கும் சபா சரவாவிற்கும் விமான கட்டணத்தின் உச்சவரம்பு விலை 599 வெள்ளி மட்டுமே என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். எல்லா நிலைகளிலும் சீரான கட்டண முறை விதிக்கப்படுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பட்டதாரி மாணவர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகையை கொண்டுள்ள ஃப்ளை சிஸ்வா விமான சேவைக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டண சலுகையை தொடர்வதற்கும்
அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஆந்தனி லாக் விளக்கினார். ஷா அலாம் செக்ஷன் 7 உள்ள ஒரு ஏரி சூழ்ந்துள்ள பகுதியில் முதலை நடமாட்டம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த இடத்தைச் சுற்றியும் பாதுகாப்பு கயிறுகள் கட்டப்பட்டுள்ளன. அந்த ராட்சச முதலையை பிடிப்பதற்கு பொறி வைக்கப்பட்டுள்ள அதே வேளையில் அப்பகுதியில் பொதுமக்கள் நெருங்கிவிடாமல் தடுக்கும் நடவடிக்கையாக ஷா அலாம் மாநகரமன்ற அமலாக்க தரப்பினர் அவ்விடத்தில் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மலேயன் ரயில்வே பெர்ஹாட்டிற்கு சொந்தமான ரவாங் மின்சார நிலையம் ஒன்றின் கட்டிடத்தில் நிலத்தடி செப்பு கம்பிகளை களவாடுவதற்கு முயற்சி செய்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 9:10 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அந்த 2 நபர்களும் வளைத்து பிடிக்கப்பட்டதாக மலேயன் ரயில்வே பெர்ஹாட்டின் உதவி போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹரிசான் ஹசான் தெரிவித்தார். அந்த மின்சார நிலையத்தின் ஆபத்து அவசர அலாரம் ஒலிப்பதாக உதவி போலீசார் தலைமையகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து சொராண்டா அலுவலகத்தில் உள்ள உதவி போலீஸ்காரர்கள் உஷாராகியதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் சம்பவ இடத்தை உதவி போலீஸ்காரர்கள் சோதனை செய்தபோது நிலத்தடி செப்பு கம்பிகளை களவாட முயற்சித்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். தனது ஏர்பஸ் A35 சுழியம் ரக விமானங்களை சேவையில் ஈடுபடுத்தாமல் அவற்றை தரையிறக்கம் செய்வதற்கு முடிவு செய்துள்ள ஹாங்காங்கின் பிரதான விமான நிறுவனமான கேத்தே பசிபிக் ஏர்வேஸ் வழிமுறையை மலேசியா ஏர்லைன்ஸ் பின்பற்றாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். 2 விமான நிறுவனங்களும் தத்தம் ஏர்பஸ் A35 சுழியம் ரக விமானங்களுக்கு ஒரே மாதிரியான இயந்திர மாடலை கொண்டிருக்கவில்லை. எனவே மலேசியா ஏர்லைன்ஸின் விமானங்களை தரையிறக்கும் திட்டம் ஏதும் இல்லை. ஏர்பஸ் A35 சுழியம் ரக விமான சேவைகள் தொடரும் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.